தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபிரேயர் 13:20 வாசி. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு, அவர் பெரிய மேய்ப்பன். இயேசு இப்படிப்பட்ட இந்த மந்தைக்கு அவர் தாங்க சொந்தக்காரர். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை ஒரு மந்தை. இந்த மந்தைக்கு எஜமான் சொந்தக்காரர் இயேசு மட்டும்தான். நாம் ஆடுகளாய் நாம் அவருக்கு சொந்தம். இப்படி நான் சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆடுகளை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, மேய்ப்பனுக்கு தான் அந்த ஆடுகளை குறித்து தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆடுகள் எப்பொழுது பிறந்தது, எங்கே பிறந்தது, மந்தையில் எத்தனை ஆடுகள் இருக்கிறது, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு சுபாவமும் இருக்குதுங்க. எல்லா ஆடுகளும் எல்லா போல கிடையாது. அப்போ ஆடுகளின் சுபாவம் என்ன, அந்த ஒவ்வொரு ஆடுகளுக்குரிய பலம் என்ன, பலகீனம் என்ன, எல்லாருமே இப்பனுக்கு தெரியும். அதை போல் நமது ஆண்டவர் இயேசு இந்த மந்தைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால், நமது பலகீனம் அவருக்கு தெரியும், பலம் அவருக்கு தெரியும், தேவைகள் அவருக்கு தெரியும், நாம் அடைகிற சோதனைகள் அவருக்கு தெரியும், சோதனையின் போக்கும் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கு பேர் தாங்க நாம் அவருக்கு சொந்தம், அவருக்கு மந்தை சொந்தம். அப்புறம் இயேசு மந்தை பராமரிப்பவர். ஆடுகளுக்கு சொந்தக்காரர், மந்தை பராமரிக்க கருத்தா இருப்பாருங்க. அதே போல் ஆண்டவர் ஆடுகளை பராமரிக்கிற நல்ல மேய்ப்பன். ஒரு மேய்ப்பனுடைய குணத்தை பார்த்தீங்களா? ஆடுகளின் மேய்ப்பன் பகல் முழுதும் ஆடுகளை மேய்ப்பார். பகல் முழுவதும் ஆடு எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் பின்னாடி போய் போஷித்து பாதுகாத்து பகல் முழுவதும் ஆடுகளை மேய்க்கிறார். இரவு நேரத்தில் அவன் தூங்கிறது கிடையாது. மந்தையை மடக்கி விட்டு துஷ்ட மிருகங்களோ மனிதர்களோ பட்சியாதபடிக்கு அந்த மந்தைக்கு காவல் இருக்கிறான். அவன் தாங்க மேய்ப்பேன். பகல் முழுதும் நடத்தி போஷிக்கிறார், ராம் முழுவதும் மந்தைக்கு பாதுகாப்பார். இரவிலும் பகலும் தூக்கம் இல்லாமல் மந்தை காத்து பராமரிக்கிற மேய்ப்பன். அதை போல்தான் நமது ஆண்டவர் மந்தையாகி நம்மை இரவும் பகலும் பாதுகாக்கிற அற்புத தெய்வம். இந்த கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மேல் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு எத்தனை ஆச்சரியமானது. அவர் தூங்காமலும் உறங்காமலும் நடத்துகிறார். பகலோ இரவு நம்ம சேதப்படுத்த அனுமதிப்பதில்லை. எதிர்காலத்தை குறித்தோ இருளின் ஆதிக்கங்களை குறித்தோ பொல்லாத பிசாசுகளை குறித்தோ பயப்படாதருங்க. நம்மை ஆளுகை செய்கிற நடத்துகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. யாருன்னா அல்ல மேய்ப்பன், நம்மை பராமரிக்கிற தெய்வம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.